இன்றைக்கி வந்து ஒரு vlog இல்லைனா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி காலையிலேயே நேரமாகவே வந்து நான், பாப்பா, என் ஹஸ்பண்ட் எல்லோரும் ஏற்காடு வரைக்கும் ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம், போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் வர மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பினோம். பிகாஸ் நான் வந்து இருக்கிறது ஈரோடில், ஏற்காடு வந்து எங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் வருது. ஸோ அதனால் போயிட்டு வரலாம், வீட்லேயே இருக்கோம், பாப்பாவுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும்னு சொல்லிட்டு போகலான்னு போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி ஏற்காடு வந்து பாப்பா 8 மந்த்ஸாக இருக்கப்போ போயிட்டு வந்தோம். போகிறப்பயும் என்ன பிளான்னா, மழை நிறையா வரும்னு சொன்னதுனால நம்ம பார்ப்போம், ஹில்ஸில் மழை வந்துச்சுன்னா நம்ம போகாமல் ரிட்டர்ன் வந்துடலான்ற பிளானில் தான் போனோம். போனப்போ பார்த்தா ஹில்ஸில் மழை கம்மி, கொஞ்சம் வெயில் இருந்துச்சு. அதனால் நாங்கள் போயிட்டோம். பாப்பாவுக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. குரங்கெல்லாம் காமிச்சோம் ஃபஸ்ட்டு பயந்தா, அதுக்கப்புறம் நல்லா பார்த்து சிரிச்சா. அப்புறம் போகிற வழியிலேயே நாங்கள் வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்பாங்கள்ல ரோட் சைடில், சோளக்கருது அதெல்லாம் விற்றாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக நாங்கள் மேலே ஏறி போயிட்டோம். நீங்கள் வந்து ஏற்காடு போகிறீங்கன்னா, எனக்கு ஏற்காடில் பிடிச்ச பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 பிளேஸ் தான் இருக்குது. இப்போ நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்போ தான் வந்து இந்த பீக்கோ பார்க், இந்த பேர்ட்ஸ் பார்க்குக்கு போனோம். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் போனப்போ வந்து இங்கே வந்து ஹார்ஸ் ரைடுக்கெல்லாம் நாங்கள் போனோம். அது வந்து ஒரு லொக்கேஷன் பேர் வந்து காவேரி பீக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கே போகிற வழியிலேயே உங்களுக்கு வழியில் மேப் கூட போட்டிருப்பாங்க காவேரி பீக் போகிறதுக்கு. உள்ளே ஒரு நம்ம மெயின் அந்த டவுன் ஏரியாவுக்குள்ளே போனதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அங்கே போனீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங்லாம் அவங்களோட எஸ்டேட்குள்ளேயே கூட்டிகிட்டு போவாங்க. அது கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் போனோம். அப்போ போனப்போ பர் ஹெட் வந்து 1500 சார்ஜ் பண்ணாங்க ஹார்ஸ் ரைடுக்கு. அதுக்கப்புறம் இந்த டைம் நாங்கள் போனப்போ வந்து பீக்கு பார்க் மட்டும்தான் போனோம். அந்த ஐடியாவில் மட்டும்தான், மைண்ட் செட்டில் மட்டும்தான் போனோம், பாப்பாவை கூப்பிட்டு போய் காட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு. அங்கே நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் லாஸ்ட் டைம் போனதுக்கும் இந்த டைமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இந்த டைம் ஒரு குட்டி ஹார்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறமா இந்த டாக்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ஏரியா வச்சுருந்தாங்க. அங்கே உள்ளே நம்மளை அலோவ் பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பேர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த ஈமுக்கோழி, ஆஸ்ட்ரிச் எல்லாம் வச்சுருப்பாங்க இங்கே. அதித்திக்கு ஹார்ஸ்னால் ஆல்ரெடி ரொம்ப பிடிக்கும். பார்த்தது செம்ம குஷி ஆகிட்டாங்க. இந்த அனிமல்ஸ் மேலெல்லாம் அதித்திக்கு கொஞ்சம் க்ரேஸ் ஜாஸ்தி. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப குஷி ஆகிட்டு ஜாலியாக இருப்பாங்க, தொட்டு பார்க்கணும் அந்த மாதிரி ஈகராக இருப்பாங்க. 8 மந்த்ஸில் கூப்பிட்டு போனப்போ பாப்பா வந்து பேர்ட்ஸ் எல்லாம் தொட கொஞ்சம் பயந்தா. ஆனால் இந்த டைம் தொட்டா, ஆனால் அது இவளை கொத்திடுச்சு. அதனால் ரொம்ப பயந்தா. பட் ஸ்டில் அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணா அந்த ஏரியாவை. கிளைமேட் எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணா. இங்கே வந்து நான் ஒரு பெரிய பேரட் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து அங்கே இருந்துச்சு நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்போ கூட. அப்போ வந்து அது மேலேயே தான் இருந்துச்சு, கீழே இறங்கி வரவே இல்லை. அங்கே இருக்க ஆளுங்களும் வந்து பிடிச்சி கொடுக்கல. பிகாஸ் அப்போ வந்து கூட்டம் நிறையா இருந்ததுனால என்னன்னு தெரியல, ஆளுங்களும் பிடிச்சி தரல. இந்த டைம் போனப்போ கூட்டமே இல்லை, கொஞ்சம் பேராக தான் இருந்தாங்க. ஒரு 10 பேர் அது மாதிரி தான் இருந்தாங்க. அதனால் அவங்களே ஃபீடிங் டைம் வேறு. ஸோ அது கீழே பேர்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க, கையிலையும் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கெல்லாம். அதை கையில் வாங்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். பட் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபீடு கொடுத்தோம்னா நம்மளை கடிக்குமோன்ற மாதிரி பயம் இருந்துச்சு. பட் ஸ்டில் அது ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணிச்சு. நம்ம உள்ளே போனதுமே வந்து 3 செக்ஷனாக வச்சுருந்தாங்க, அடுத்தடுத்து கேட் வச்சு. நம்ம உள்ளே போனது நம்ம கையில் ஃபீடு கொஞ்சம் கொடுப்பாங்க. அது ஒருத்தருக்கு இவ்வளோனா இவ்வளோ தான் கொடுப்பாங்க, மறுபடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த பெரிய பேர்ட்ஸ்க்கும் நம்ம அதை தான் கொடுத்துக்கணும். அந்த மாதிரி ஃபீடெல்லாம் கொடுத்தாங்க. பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா வெளியே வந்து இந்த ஹார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அப்புறமா டாக்ஸ் கிட்டலாம் பாப்பாவை கூட்டிகிட்டு போய் காமிச்சோம். ரொம்ப நல்லா போச்சு எங்களுக்கு அந்த டே. ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் ஒரு கெஃபே போயிட்டு, ஒரு காஃபி ஷாப் மாதிரி சின்னதாக இருக்கும், அங்கே போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். நான் இப்போது இதில் வந்து கொஞ்சம் லைஃப் அப்டேட் மாதிரி என்னோடய இது நான் கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ லாக்டவுனில், அப்போ எனக்கு ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேரேஜு, பாப்பா, அந்த மாதிரிலாம் நிறையா கமிட்மெண்ட்ஸோடு இருந்துட்டேன். பட் இப்போ மறுபடியும் அகைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டில் ஐம் ப்ரெக்னென்ட் அகைன். பட் ஸ்டில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு குக்கிங் சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். குட்டியாக ரெசிபிஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் பாப்பா வச்சுட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் அப்படியே ஒரு கன்சிஸ்டன்சியோடு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த சேனல்லையும் என் சமையலறை 07 அந்த சேனல் நேமு, அதுலேயும் ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். டெய்லி அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுலேயும் கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் அப்லோட் பண்ணுவோம்
அப்படின்றதுக்காக நான் இதையும் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா தூங்குகிற டைமில் வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நான் கொண்டுட்டு போவேன். அண்ட் இந்த விலாகோட எண்டிங்க்கு வந்தாச்சு. நான் என்ன பண்ணோன்னா இதுக்கப்புறம் நாங்கள் கீழே வந்து சப்வேல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், இந்த விலாக் முடிஞ்சது. பாய்.